அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புமிக்க தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸை உங்களை நினைவுபடுத்த ஆசைப்படுறேன். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய்மார்களே, தஸத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், தாய்மார்களாகி உங்களை நான் நரகவாதிகளில் அதிகமானவர்களாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, இது ஒரு சில ரிவாயத்துகளில் பெருநாள் அன்று பெண்கள் எல்லாம் ஒரு சபையில் திரண்டிருந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்திலே வந்து சொன்னார்கள், நல்லா கவனிக்கணும், தாய்மார்களே, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். நான் நரகிலே சென்று பார்த்தேன். மேராஜ் போனாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே அதிகமாக நரகவாதிகளில் மிகுதமானவர்களாக உங்களைத்தான் பார்த்தேன் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகுல்ன, இங்கே கவனிமா பாப்பா, ஃபகுல்ன, அந்த பெண்கள் கேட்டார்கள், வபிமா தாலிக யா ரசூலல்லாஹ், இது என்ன காரணத்தினால் இப்படி யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். கால, பெருமானார் சொன்னார்கள், துக்குசிர்னல் லஅன வ துக்குஃபிர்னல் அஷீர. என்னம்மா குழந்தைங்கள பின்னாடி அமைச்சிருங்க, பேசிட்டே இருக்காங்க, பின்னாடி உட்காந்துக்கிறீங்களா கண்ணு? இல்லை, பேசக்கூடாது, ஓகேவா? கடைசி வரைக்கும் பேசக்கூடாது. துக்குஃபிர்னல் லஅன, துக்குசிர்னல் லஅன, நீங்கள் அதிகமாக சாபம் இடுகிறீர்கள். வ துக்குஃபிர்னல் அஷீர, உங்கள் கணவனுக்கு நன்றி மறந்து நடந்து கொள்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, மார ஐத்து மின் நாகிசாத்தி அக்லின் வ தீனின் அதுஹபு லிலுப்பிர் ரஜுலி அல் ஹாசிமி மின் இஹ்தாகுன்ன யா மாஷரன் நிசா. தாய்மார்களே, பெண்களே, அறிவிலோ நீங்கள் ஆண்களை விட குறைந்தவர்கள், மார்க்கத்திலும் தீனிலும் ஆண்களை விட குறைந்தவர்கள். ஆனால் ஒரு கூரான அறிவுடைய ஆணின் அறிவையே நீங்கள் மதிமயக்கி விடுகிறீர்கள். இப்படி போன்றவர்கள் உங்களை என்று வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். இதோடு இந்த ரிவாயத்து முடிஞ்சு. இன்னொரு இடத்துல, வேற சில இடத்துல வருது, யார சொல்ல, எப்படி எங்களை அறிவில் குறைந்தவர்கள் என்று சொன்னீர்கள், மார்க்கத்தில் குறைந்தவர்கள் என்று எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, நீங்கள் மாதத்தில் சில நாட்கள் நோன்பு வைக்க முடியாமல், சில நாட்கள் தொழுக முடியாமல் போய்விடுகிறது அல்லவா, இது உங்கள் மார்க்கத்தில் ஏற்பட்ட குறைவு என்றும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன்ல ஒரு ஆண் சாட்சி சொல்லக்கூடிய இடத்தில் 2 பெண்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அப்ப அல்லாஹ் தஆலா 2 ஆண்கள் சாட்சி சொல்ல வேண்டிய இடங்களில் 4 பெண்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். இதிலிருந்து தெரிகிறது, 2 பெண்களுக்கு உடைய அகல் அறிவு ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக சில ரிவாயத்துகள் வருது. அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். இது இன்னொரு ரிவாயத்தில் வருது, இதுவும் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். ஆனால் இது அறிவிக்கக்கூடிய ஒரு ராவி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. முதல் சொன்ன ஹதீஸ் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத் செஞ்ச ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றாங்க. இதே ஹதீஸுடைய தொடரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கீல அயக்ஃபுர்ன பில்லாஹி யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடந்து கொள்கிறோமா என்று அந்த பெண்கள் கேட்டார்கள். ரஅய்துன் நார, நான் நரகை பார்த்தேன். வைதா அக்ஸரு அஹ்லிஹன் நிசாஉ, இதில் அதிகமானவர்கள் பெண்களாக இருந்தார்கள். யக்ஃபுர்ன, நன்றி மறந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்போ கேட்கப்பட்டது, பெண்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அயக்ஃபுர்ன பில்லாஹி, இவர்கள் என்ன அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடந்து கொள்கிறார்களா என்று கேட்டார்கள். கால, பெருமானார் சொன்னாங்க, இல்லை, யக்ஃபுர்னல் அஷீர், தன் கணவனுக்கு நன்றி மறந்து நடந்து கொள்கிறார்கள். யக்ஃபுர்னல் இஹ்சான், தன் கணவருடைய வேறு உதவிகளுக்கு நன்றி மறந்து நடந்து கொள்கிறார்கள். லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர, அந்த தாய்மார்கள் பெண்களுக்கு, உங்கள் மனைவி மக்களுக்கு காலமெல்லாம் நீங்கள் நல்லது செய்து கொண்டிருந்தாலும், ஒரு கணவர் அவருக்கு தேவையானதை செய்து கொண்டிருந்தாலும், சும்மா ரஅத்து மின்க ஷையன், பின்பு உன்னிலே அவர் ஏதாவது ஒரு குறையை பார்த்து விட்டால், ஆலத், அந்த பெண் சொல்லுவாள், மா ரஅய்து மின்க ஹைரன் கத், இதுவரை உன்னிடத்தில் எந்த நன்மையும் நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்று மொத்த வாழ்க்கையில் பெற்ற நன்மைகள் மறந்து பேசிவிடுவாள்.
என்று பெருமானார் சொன்னார். ரவால் புகாரி முஸ்லிம், இதுவும் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். நிறைய ஹதீஸுகள் இது மாதிரி பெருமானார் சொன்ன ஹதீஸுகள் இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பார்க்கணும். ஏன்னா சுவனத்து பெண்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. பெண்கள் சுவனம் செல்வதற்கு 2 வழி சொல்கிறாங்க சிலதா. இந்த 2 மட்டும் கொஞ்சம் நம்ம யோசித்து பின்பற்றினால் ஈஸியாக சொர்க்கம் போகலாம். நம்ம அல்லாஹ்வுத்தாலா துனியாவில் பெரிய ஆளாக வாழ்கிறதுக்கோ, துனியாவில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கோ அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. நம்மை அல்லாஹ் படைத்த நோக்கம் அல்லாஹுடைய அருளை பெற்று முடிந்த அளவு நம்ம இபாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்து சுவனத்தில் போய் நீண்ட நெடிய வாழ்க்கை. நம்முடைய நோக்கம் துனியாவல்ல. அல்லாஹ் சொல்லும்போது வலல் ஆகிரத்து லஹியல் ஹயவான், மறு உலகம்தான் நமது வாழ்க்கைன்றான். துனியா நம்ம வாழ்க்கை இல்லைன்றான், மறு உலகம்தான் நமது வாழ்க்கை. வலல் ஆகிரத்து லஹியல் ஹயவான். ஏன்னா இந்த உலகத்துக்காக நீங்கள் எவ்வளவுதான் சேகரித்தாலும், இன்னைக்கு உள்ள மெட்ராஸில் ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் சொந்தமாக கட்டி பல கோடிகளுக்கு அதிபதியானாலும், நீங்கள் 1000 பவுன் நகை சேர்த்து வைத்திருந்தாலும், ஒன்று நம்மை விட்டு அது போய்விடும், அல்லது அதை விட்டு நாம் போயிடுவோம். ஏமா 2ல் ஒன்று தான் நடக்கும். அது இருக்க நாம் போயிடுவோம், அல்லது நாம் இருக்க அது நம்மளை விட்டு போயிடும். 2ல் ஒன்று தான் நடக்கும். நம்மோடு எடுத்து செல்லக்கூடியது நம்ம கொண்டு போகக்கூடியது 3 தான். பெருமானார் சொன்னாங்க. என்ன 3 சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனோடு எடுத்து செல்வது 3 விஷயம். என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று என்ன சொல்லதால் சொன்னார்கள், இன் கத்தா அனு அமலு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன 3 விஷயங்களை தவிர. என்ன 3 விஷயங்கள்? ஒன்று சதகத்துன் ஜாரியத்து, அவன் நிரந்தரமாக நடைபெறுவதாக விட்டு சென்ற தர்மங்கள் ஒன்று. 2வது இல்மு யுன்தஃபஉ பிஹி, இவர் யாருக்கேனும் கற்றுக் கொடுத்த அந்த விஷயம் பலன் தரக்கூடிய கல்வி. 3வது வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, இவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இது 3 சொன்னாங்க சொல்றாங்க. என்னமா? ஒன்று என்ன? சதகத்துன் ஜாரியா. சதக்கா 2 வகை இருக்கு. சதகத்துன் ஜாரியத்துன் கைர ஜாரியத்து. ஜாரியத்துனா என்ன? ஒரு மிஸ்கீன் வந்தாங்க, ஒரு காசு கொடுத்து சோறு வாங்கி கொடுத்தீங்க, சாப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. தர்மம், நன்மை கிடைக்கும், முடிஞ்சு போச்சு. ஜாரியத்துன்னு அர்த்தம் என்னன்னா, அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மௌத்தா போன பின்னாடியும் கிடைக்கணும். இது எப்படி போல? ஒரு இடத்துல கிணறு இல்லை, மக்களுக்கு வெட்டி கொடுத்தீங்க, ஒரு போர் போட்டு கொடுத்தீங்க பள்ளிவாசலுக்கு, அதில் கியாமத்து வரைக்கும் அவங்க ஒழு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்தீங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு டைல்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, அந்த டைல்ஸ் இருக்கும் காலமெல்லாம் தொழுதுகிட்டே இருப்பாங்க. நாம் போய் சேர்ந்துருவோம், பள்ளிவாசலுக்கு நீண்ட வயசு. இப்போ ஒரு பள்ளியில் போய் தொழுதோம், எவ்வளோ காலம்னா அது 150 வருஷத்துக்கு மேலே, எவ்வளோ காலம்னு கணக்கே இல்லைங்க, அவ்வளோ காலமாக இருக்குதுங்கிறாங்க. மெட்ராஸில் போய் தொழுதோம், எங்களுக்கு தெரிஞ்சுலாம் இன்னும் நீண்ட காலம், 100 வயசு இருக்குமா? நீண்ட காலம், மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ரா டேமேஜ்லாம் கட்டிக்குவாங்க, தெரியும் ரொம்ப காலத்துக்குள்ள பள்ளிவாசல்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பல 100 ஆண்டுகள் அந்த மஸ்ஜித் இருக்கலாம், அந்த நன்மை நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ யோசிக்கலாம், நாம் ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு டைல்ஸ் வாங்கி கொடுத்தோம், இடிச்சு கட்டுமா டைல்ஸ் தூக்கி போட்டோம், நன்மை அதோட துண்டிக்கப்பட்டுமா? இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா அதை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் கொடுத்தது என்ன? கியாமத்து வரைக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு என்னுடைய உதவி இருக்குன்னு கொடுத்தீங்க இல்லையா? அல்லாஹ் கஞ்சன் இல்லை, நம்மள மாதிரிலாம் கஞ்சன் இல்லை. அல்ல அந்த நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பான் கியாமத்து வரைக்கும். மஸ்ஜிதுக்கு ஒரு ஃபேன் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தீங்க, அந்த ஃபேனு 10 வருஷம் ஒழிச்சு தூக்கி போட்டாங்க, அப்புறம் ஏசி போட்டாங்க. இப்போ நன்மை 2 பேருமா? நிற்காது. நம்ம வாங்கி கொடுத்து கியாமத்து வரைக்கும் நடக்கணுண்டு, அது நடந்துகிட்டு இருக்கும். கியாமத்து வரைக்கும் நன்மை கிடச்சிக்கிட்டே தான், அது அல்லாஹ் துண்டிக்க மாட்டான். இது ஒன்று தாம்மா வரும். 2வது என்ன வரும்? நீங்கள் ஒருவருக்கு கற்றுக் கொடுத்த இல்மு, மார்க்க இல்மு கற்றுக் கொடுத்தீங்க. வெளியே யாருக்கு வேணாம், உங்கள் பிள்ளைய உட்கார வச்சு அலி பைத்து சொல்லி கொடுத்தீங்க. பிள்ளை நீ என்ன உதறமா? என்ன உதற? எவ்வளோ உதவிங்க? மனப்படமாவா? ஆச்சரியமா இருக்கு. எங்கே உதறது? என்ன படிக்கிறீங்க? 5th முடிச்சு 6th போகிறீங்க மறுப்பா. 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளாரையே 11 ஜுஸு மனப்பாடம் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் தாய்மார்கள் வீட்டிலேயே உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களோ, என்ன இல்மை கற்றுக் கொடுக்கிறீர்களோ, அந்த இல்மு அவர்கள் காலமெல்லாம் பின்பற்றுவாங்க. நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியும் ஒழுக்கமும் காலமெல்லாம் அவர்கள் பின்பற்றுவாங்க இல்லையா? அந்த நன்மை அப்படியே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். கல்வியும் ஒழுக்கம், இது 2ல் எது முக்கியம்? கல்வியா ஒழுக்கமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு குழந்தைக்கு கல்வி கற்றுத் தருவதும் மேலானது, அதை விட மேலானது ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, ஒவ்வொருத்தையும் எப்படி பழகிறது, நற்பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள், எப்படி பெரியவங்க பழகிறது, எப்படி தாய்மார்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கம் என்ன,
தாய் தந்தைகிட்ட பழகக்கூடிய ஒழுக்கம் என்ன நம்ம சொல்லி கொடுக்கறது. நாம் வந்து வயசான காலத்தில் இந்த பிள்ளைகள் வாலிப பருவம் அடைந்தக்கூடிய காலத்தில் அந்த ஒழுக்கம் அப்படியே திரும்ப ரிட்டன் நமக்கு வரும். என்னம்மா நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ, சொல்லிக் கொடுப்பது ஒன்று, செயல்படுத்தி காட்டுவது ஒன்று. நீங்கள் விருந்தாளிகள் வர்றாங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, அதை அவங்க கவனிப்பாங்க. விளைஞ்சுங்களா? எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா நான் எப்படி கூப்பிடுவேன்? இப்போ நீங்களாம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், வாங்க ஜமானே, உட்காருங்க ஜமானே அப்படின்னு கூப்பிடுவேன். அதை பார்த்துட்டு என் பேர பையன் 2 2.5 வயசு பேர பையன், 2 3 வயசு பேர பையன் பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க வீட்டில் போய் ஒரு பெரிய எஜமா வந்தாங்களா, அவங்க சாப்பாடு சாப்பிட்டு எஜமா போயிட்டாங்க. யாருப்பா சொல்கிறாருன்னு கேட்டால், நான் எஜமானு சொல்கிறேன்னா கண்ணியமான அவரும் எல்லாத்தையும் எஜமானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி நம்ம தாய் தந்தையுடைய, அதாவது புக்ஸ் ரீடிங் இல்லை, தாய் தந்தை தான் புக்கு. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு புக்கு எது? பாப்பா அம்மா தான். தாயும் தந்தையும் தான் இப்போ அவங்களுக்கு புக்கே. அவங்க புக்கை படித்து ஒழுக்கம் கற்றுக்கிறது இல்லை எந்த குழந்தைங்களும். அந்த பொறுமையாக இருப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதி கொடுத்து, ஏமா உங்கள் பிள்ளைங்க படித்து மரியாதை பொறுமையாக இருக்குங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சுங்களா? ஒரு புக்கு கட்டுரை எழுதியிருக்கேன், பொறுமையை பற்றி நிறைய ஆயாத்துகள் ஹதீஸ்கள்லாம் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் படித்து, பாப்பா பேர் என்ன? அப்சாமா, வயசு 11 10. அப்சா, நீ வந்து பொறுமையாக நடந்துக்கணும், பொறுமையை பற்றி இப்போ நீண்ட புக்கு வேறு இத்தனை ஆயத்து ஹதீஸ்லாம் போட்டுருக்கேன், படித்து நீ பொறுமையாக தெரியா அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அம்மாவை தான் பார்க்கும், அத்தாவை தான் பார்க்கும், இவங்க எப்படி வாழ்கிறார்கள். அப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து நாம் எழுத்து மூலமாகவோ பயான் மூலமாகவோ கற்றுக் கொடுப்பதல்ல, நமது வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் அம்மாட்ட நடந்துக்கிறீங்க, அதை அந்த குழந்தைங்க பார்க்குது. அப்படி தான் நம்ம அம்மாட்ட நடந்துக்கிறோம். நீங்கள் எப்படி உங்கள் அப்பாட்ட நடந்துக்கிறீங்க, ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன் தாயிடத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா இருக்குது, உங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க, உங்கள் அம்மா வரும்போது நீங்கள் எப்படி முகமலர்ச்சியாக வரவேற்கிறீங்க, உங்கள் அம்மாட்ட எப்படி அன்பு காட்டுறீங்க, அவங்களை எப்படி கண்ணியப்படுத்துறீங்க. நானும் வீட்டுக்கு போனால் எங்கள் முதல்ல வேலை பேக்கெல்லாம் கீழே வச்சுட்டு முதல்ல எங்கள் அம்மா காலை முத்தம் போட்டு தலை நீக்கி வைப்போம். அம்மா தலையில் கை வச்சு 2 தலை விட்டு தலை நீ விட்டு துவா செய்வாங்க. இங்கே போனால் நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா. பாவாட்ட போய் காலை முத்தமிட்டு குனிஞ்சு நிற்போம். வேலைஞ்சுங்களா? அவங்க தலையில் கை வச்சு நல்லா இருப்பா, அபாதா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கத்தை எங்கள் அண்ணன் தம்பிகள்ட்டையும் கொண்டு வந்துட்டோம். வேலைஞ்சுங்களா? இப்போ என் மூத்த அக்கா இருக்கிறாங்க, என்னை விட மூத்தவங்க. நான் எப்பயும் பெருநாள் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட முசாபா செஞ்சு, பெருநாள் தொழுக முடிச்சு வந்தோன்னா அவங்கள்ட்ட முசாபா செஞ்சு அவங்க காலை தொட்டு முத்தமிட்டு, எனக்கு துவா செய்யும், நல்லா இருப்பாப்பா நீங்கள் அப்படின்னு. இதில் பார்க்குறாங்களே என் தம்பி மாருங்க இருக்காங்க 5 6 பேர், அவங்க எல்லாரும் வந்து என் காலில் முத்தமிட்டு நல்லா இருப்பாப்பா. என் பிள்ளைங்கள்ட்டையும் அப்படி தான். இவர் மூத்தவர் இப்ராஹிம், பெருநாள் முடிஞ்சு ஒவ்வொரு பெருநாள் முடிஞ்சு வந்தோடனையும், ஜும்மா முடிஞ்சு வந்தோடனையும், ஜும்மா முடிஞ்சு எல்லாம் முசாபா செய்வேன் வீட்டில். என் மனைவி என்கிட்ட வந்து காலை முத்தமிட்டு தலை சொல்லி துவா செய்வார், அல்லா அவங்களையா நல்லா வச்சுருப்பாமா அப்படின்னு துவா செய்யும். ஒரு துவா கபூலாக நேரம் வந்தால் கபூல் ஆயிரும். அதே மாதிரி எங்கள் பசங்க வந்து நம்ம காலை முத்தமிடுவாங்க, வெளியூர் போய்ட்டு வந்தாலும் சரி தான். கடைசி வரைக்கும் எல்லா தம்பி மாதிரிலாம் அண்ணன் காலை முத்தமிடுவாங்க. இது இப்போயே பழகிட்டா, நாளைக்கு அண்ணனுக்கு சண்டை போட மாட்டாங்க பார்த்தீங்களா, துரோகம் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா. அதுங்களா ஒரு சின்ன காசு பண்ணதுக்காண்டி நீ பார்த்தீங்கன்னா சொத்து தகர ஒரு அடி நிலத்துக்காக வேண்டி அண்ணன் கொலை தம்பி கைது, தம்பி கொலை அண்ணன் கைதுன்னு பேப்பரில் வருது. வீராசாமி ஏயா இந்த வேலி தகராறு, வேலியை நோத்தி வச்சுட்டாரு, வெட்டி கொன்றார்கள் அப்படின்னு இங்கே பார்த்தாலும் சண்டை. அப்போது இந்த ஒழுக்கத்தை நாம் சொல்லி பயான் சொல்லி புத்தகங்களில் படித்து விளங்கக்கூடியது அல்ல. அந்த பருவம் தாயை பார்க்குறாங்க, தகப்பனை பார்க்குறாங்க, இவங்க வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. இவங்க துனியாவுக்குன்னு வாழ்கிறாங்களா, அல்லாவுக்குன்னு வாழ்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கு, இவங்க எப்படி தொழுகிறாங்க. இன்னும் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இவங்களுடைய பேத்தி ஒரு பிள்ளை இருக்கு, பாத்திமான்னு பேர். வயசு வந்து 1 வயசு ஆச்சப்பா, இன்னும் 1 வருஷம் பூர்த்தி ஆகலை. தெரிஞ்சுங்களா? நாங்கள் எல்லாரும் 5 நேரம் வீட்டில் ஜமாத்தாக தொழுவோம். பெண்களையும் பின்னாடி நிற்க வச்சாங்க, என் பசங்களாம் முன்னாடி நிற்பாங்க, நான் தொழு வைப்பேன். ஜமாத் தொழுவோம், ஜமாத்தா. அது எல்லா விளையாட்டு ஜாமானத்தையும் உட்கார வச்சு விளையாண்டுருமா நாங்கள் தொழுறோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் முசல்ல வந்து நின்றுக்காது லோக்பட் ஏதோ வாயில் வரது சொல்லிட்டு அப்படியே ருக்குக்கு போகிறது, அப்படியே சஜால போய் நீண்டி படுத்துறது. என்ன செய்கிறோமோ அப்படியே டிட்டோம். என்ன நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி 1 வயசு கூட ஆகல அது வீடியோ பிடிச்சி வச்சுருக்கிறேன். அந்த குழந்தை தொழுகிறத பார்த்து பசங்கள்லாம் அல்லான்னு பேர் அல்லம் சொல்ல மனப்பான 2 வயசு 3 வயசு பையன் ஹுசைன் இருக்கார், 3 வயசு பையன் மனப்பானம் பண்ணி கொடுத்தாச்சு. அல்லம் சுர ஓதி முறைப்படி தொழுகிறார். அல்லாஹ் அக்பர் அல்லம் சுர ஓதுவார், ருக்கு பவா சுபான் அல்லா சமி அல்லா அலிமன் கதை கற்றுக் கொடுத்தாச்சு. அழகா 3 வயசு பையன் முறைப்படி பெரியவங்க தொழுமே தொழுகிறார். அல்லம் சுரா மட்டும் ஓதுவார், சுபான் அல்லா ஓதுவார். அத்தையா தெரியாது, இன்னும் பழகிட்டாரா, அத்தையாத்து பழகிட்டார். 3 வயசு புல்வலா சுரா எக்ஸ்ட்ரா வராராம். பார்த்தீங்களா? எதுக்கு சொல்ல வரேம்மா, இது வந்து நம்ம உட்காந்து பாடம் நடத்தலை. நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறாங்க, அது அவங்க பார்க்குறாங்களே. அதையே டெய்லி காலையில் ஒரு நாளைக்கு 5 வாட்டி கேட்டால்
அப்படியே மாதம் மாதம் ஒரு வருஷமெல்லாம் கேட்டால் மனப்படம் ஆயிடுது. ஆனால் அவங்களுக்கு இப்போ நம்ம வீடுகளில் பிள்ளைங்க இங்கே ஒரு விளையாடுவாங்க, 4-5 பிள்ளைங்க சேர்ந்து விளையாடுவாங்க பார்த்தீங்களா, 4-5 பிள்ளைங்க சேர்ந்து ஏதாவது டாக்டர் மாதிரி ஏம்மா ஏதாவது ஒரு பிள்ளைங்க அம்மா மாதிரி சோறாக்கி விளையாடுவாங்க. எங்கள் பிள்ளைங்க விளையாடுவாங்க, ஏய் நான் தான் இமாம் சாப்பிடா குச்சி தூக்குவான், ஏதாவது கீழே அதுக்கு ஸ்டூலை போட்டு ஏறி எடுக்குவான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் தொழுக வேண்டும் குதுவா வரான் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா அப்படியே வந்து நீண்ட குதுபா ஓதிட்டு அவர் தொழுவிக்கிறான் முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபேன்ட்டே இருக்காது, அப்படி பண்ணிட்டு தொழுவிப்பார். அவர் 4 வயசு பையன் இன்னும் 4 பேர் நிற்க வச்சுக்குவாங்க. எது சொல்ல வர்றோமா, எப்படி இந்த பழக்கம், நாம் என்ன செய்கிறோமோ அதுதான். இப்போ அறிவுரை சொல்லி இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி விளங்குவதை விட அவர்கள் பார்த்து விளங்குறது தான். அதனால தான் நம்ம வந்து வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்கிறது. கணவன் மனைவி தங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, புள்ளிங்கம்னு வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. ஏதோ ஒரு கோவம் இருக்குது, உதாரணம் சோத்தில் உப்பு கம்மியாக போட்டாங்க, அறிவு இருக்காடி உனக்கு இன்னொரு சோறாக்கி வச்சிருக்கிற சொல்கிறேன். என்ன செய்ய எல்லாத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்ட பிள்ளைங்க என்ன வந்துட்டாங்க, நீ ரூம்குள்ளே போனீங்க, ஏன் இந்த மாதிரி செஞ்ச, நீ அன்றைக்கி செஞ்ச மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து அவங்களுக்கு முன்னாடி கணவன் மனைவி நம்ம 2 பேரும் நீங்கள் சண்டை போட்டீங்க, ஓகே யாரை விட்டீங்க பஞ்சாதியா அப்படின்னா, இப்படி தான் அரையணும் போல தெரிஞ்ச பையன். நீங்கள் உங்கள் பையன் சின்ன வயசுன்னு நினைக்கிறீங்க, 3 வயசு பையன் நினைக்கிறீங்க, அந்த 3 வயசு கல்வி ஏற்றுக்கும். தப்பு செஞ்சால் ஓகே அரை ஒன்று போல தெரியுது, எட்டி உதைக்கணும் போல தெரியுது, ஒரு தப்பு செஞ்சால் யாரும் தப்பு செஞ்சால் குத்தணும் மூஞ்சியில் குத்தணும் போல தெரியுது, அப்படியே அந்த பையன் அத்தாட்டிருந்து கற்றுக்குவான். கோவம் வந்து அடக்கி வச்சு ரூமில் போய் குத்தலாம்.